வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. பயிற்சி 3.10. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? 4x² - 7x - 2 = 0. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 4x² - 7x - 2 = 0 தானே? அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நாம் இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் நம்ம வந்து பெருக்கி வச்சுக்கணும். தட் மீன்ஸ் இங்கே x² முன்னாடி 1 இருந்தால் அதை விட்டுறலாம். பட் இதுக்கு 1 தவிர மற்ற என்ன எண்கள் இருந்தாலும் அந்த எண்ணை கொண்டு போயிட்டு இந்த கடைசியில் இருக்கக்கூடிய மாறிலி, அதாவது கான்ஸ்டன்ட் டேர்மில் கொண்டு போய் பெருக்கிக்கோங்க. பெருக்கிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், ஸோ நம்ம காரணிப்படுத்தணும். எப்படி பண்ணுவோம்? தட் இஸ், நாமளாக ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். ஸோ அந்த 2 நம்பரை கூட்டுனா -7 இங்கே இருக்குல்லவா, அது கிடைக்கணும். அடுத்தது பெருக்குனா என்ன கிடைக்கணும்? ஸோ இந்த 4 பெருக்கல் -2 -8 கிடைக்கணும். ஸோ இது ரெண்டையும் நான் பெருக்கி தான் இங்கே போட்டிருக்கேன். இதையும் பெருக்கி தான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நம்பர்ஸ் என்ன இருக்க முடியும்னு பார்க்கணும். தட் இஸ் பாருங்கள், இப்போ -8ஐயும் 1ஐயும் பெருக்குங்களேன். பாருங்கள், -8 கிடைச்சிருச்சு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பெருக்கல் வாய்ப்பாடு மூலமாக எடுத்துக்கோங்க. ஸோ 8 அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும்? 1 8 8 அப்படின்னு தெரியும், அல்லது 8 1 8ன்னு தெரியும், ரைட்டு. அதே இப்போ எனக்கு -8 வரணும்னா ஸோ -8ன்னு போட்டால் தான் இந்த இப்போ சப்போஸ் -8லேருந்து ஸோ 1 கழிச்சேன்னா -7 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்னால தான் நான் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன், ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை அப்படியே நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணி எழுதலாம். தட் இஸ், இந்த -7x மட்டும்தான் நீங்கள் 2ஆக பிரித்து எழுதணும். எப்படி எழுதணும்? ஸோ -8x + 1x எழுதணும். தட் இஸ் இங்கே பாருங்கள், -7x -8x + 1xன்னு எழுதுங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 4x² அப்படியே போட்டுக்கோங்க. தட் இஸ் 4x² போட்டாச்சு. அடுத்து -2 அப்படிங்கிறதையும் அப்படியே நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், ஸோ இதில் என்னென்னலாம் இருக்க பாருங்கள். தட் இஸ் இதில் 4 இருக்குது, பெருக்கல் x இருக்குது, பெருக்கல் x. அப்போ 4 × x × x. இங்கே பாருங்கள், இதையும் 4உடைய மடங்காகவே எழுதலாம். அதாவது 4 பெருக்கல் 2xன்னு போடலாம், ரைட். இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு டைம் x அப்படியே தான், இங்கே 1 2 2 தான், 1 2 2 தான். தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். இப்போ இதில் நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? தட் இஸ் 4x அண்ட் 4xை நம்ம பொதுவாக எடுக்கலாம். ஸோ இப்போ 4x பொதுவாக எடுங்க. 4x பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ x - 2ன்னு வரும். ஸோ x - 2. ஓகே, இதே போல் தான் இங்கேயும் வரும். ஸோ x - 2 தான் வரணும். அப்போ தான் நம்ம இதை மறுபடியும் பொதுவாக எடுக்க முடியும். ஸோ அப்போ x இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. அப்போ இதில் எதுனா பொதுவாக இருக்குது? 1 தான் பொதுவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ +1 தான் நம்ம வெளியில் எடுக்கணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க, ரைட். இப்போ இங்கே பாருங்கள், x - 2 x - 2 ஒரே போல் இருக்கனால ஸோ x - 2 வெளியில் எடுத்திங்கன்னா மிச்சம் என்ன இருக்குது? 4x + 1 இருக்குது. ஸோ அந்த 4x + 1 போட்டுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 2 விதமாக பிரிக்கலாம். அதாவது ஸோ இதையும் பெருக்குனா 0 அப்படின்னா ஸோ நம்ம ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது 0வாக இருக்கணும். அந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டையுமே 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். தட் இஸ் x - 2 = 0ன்னு போடுங்க. அடுத்தது 4x + 1 = 0ன்னு போடுங்க. இப்போ பாருங்கள், x ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது? ஸோ -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? இங்கே ஸோ 2ன்னு கிடைக்குது. இங்கே பாருங்கள், ஸோ 4x இந்த பக்கம் வச்சுக்கோங்க, -1 அந்த பக்கம் போயிடுது. அதாவது +1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ஸோ -1 மாறிடும். அதான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் x ஈக்குவல் டு இங்கே 4 பெருக்கல் இருக்குது. ஸோ -1/4. அப்போ இங்கே எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது? ஸோ -1/4 அப்படின்னு கிடைக்குது. அப்போ எக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து 2, இன்னொன்று வந்து -1/4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். செகண்ட் கொஸ்டின், 3 பெருக்கல் p² - 6 = p பெருக்கல் p + 5. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 3 பெருக்கல் p² - 6 = p × p + 5ன்னு கொடுத்துட்டு அதை காரணிப்படுத்தல் முறையில் வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ நான் இதை இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். ஸோ 3 × p² - 6 = p பெருக்கல் p + 5, ரைட். இப்போ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டாந்துருங்க. தட் இஸ் 3 × p² - 6 - p + 5 = 0 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ சமத்துக்கு அப்புறம் 0 போட்டுக்கோங்க, ரைட். அடுத்து என்ன உள்ள பெருக்குங்க? தட் இஸ் 3 × p² - 3 = 18 - p × p². ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படிங்கும்போது மைனஸ் ஆகிடுது, -5p அப்படின்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0, ரைட். இப்போ பாருங்கள், இங்கே 3 டைம் p² இருக்குது, இங்கே ஒரு டைம் மைனஸில் p² இருக்குது. அப்போ ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது இல்லையா?
ஸோ அப்போ பி ஸ்கொயர்டை வெளியில் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் 3 - 1 பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுக்கு 2 கிடைக்கும், அது போடலாம். அடுத்தது என்ன இருக்குது மிச்சம், 5p. பி ஸ்கொயர்டுக்கு அப்புறம் பி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பின்னுடைய தலைமையில் 1 இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது நீங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது மாறிலி உறுப்பை எடுத்து போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்கள் 3 - 1 என்னாச்சு, ஸோ 2p ஸ்கொயர்ட் மைனஸ் 5p மைனஸ் 18 சமம் 0. இந்த மாதிரி இருபடி சமன்பாடு உருவாக்கிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் நாமளா இந்த மாதிரி ஒரு கிராஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ நாமளா ஒரு 2 நம்பர் இங்கே போடணும், இங்கேயும் இங்கேயும் போடணும். அந்த 2 நம்பர் எப்படின்னா, ஸோ கூட்டுனா -5 கொடுக்கணும், தட் இஸ் -5 மேலே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ பெருக்குனா, ஸோ பாருங்க 2ஐயும் -18 பெருக்குங்க, அப்போ என்ன கிடைக்கும், -36. இந்த -36 எப்படி கிடைச்சிச்சு, 2ஐயும் -18 பெருக்குனா கிடைச்சது தான் -36. ரைட், இப்போ நம்மளா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும், அதை கூட்டுனா -5 பெருக்குனா -36 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும் பாருங்க. இப்போ ஸோ 4 9ஐயும் பெருக்கி பாருங்க, தட் இஸ் 4 36ன்னு கிடைச்சிரும். ஆனால் -36 வேணும். இந்த 2 நம்பர்ல எது மைனஸ்ங்கிறது எப்போ கண்டுபிடிப்போம், இங்கே பாருங்க இந்த பாசிட்டிவ், அதை ப்ளஸ் பண்ணா -5 கிடைக்கணும். ஸோ இப்போ பாருங்க 4ஐயும் 9ஐயும் இப்போ நம்ம கழிச்சு பாருங்களேன், என்ன கிடைக்கும், தட் இஸ் -5ன்னு கிடைக்குதா. அப்போ 9ங்கிறது தான் மைனஸ்ல இருந்திருக்கும். இப்போ பாருங்க 4ஐயும் 9ஐயும் பெருக்குனா 36 மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா -36. ஸோ நம்மளா எடுத்துக்கிட்ட 2 நம்பர்ஸ் என்ன, 4 மற்றும் -9 அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது ரெண்டையும் கூட்டு நான் -5 ஸோ பெருக்குனா -36 இப்படி கிடைக்குதா. சரி, நான் வந்து இங்கே எழுதுறேன், தட் இஸ் 2p ஸ்கொயர்ட் -5p -18 சமம் 0 அப்படிங்கிறத இந்த 2 பி ஸ்கொயர்டா அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -5க்கு பதிலாக தான் ஸோ 4 கூட்டல் 4ஐயும் -9ஐயும் எழுதணும், தட் இஸ் ப்ளஸ் 4p -9p அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது எழுதணும். எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணோம், -18 சமம் 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ பாருங்க இங்கே 2p பெருக்கல் pன்னு இருக்கு, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெருக்கல் 2pன்னு இருக்கு, அடுத்து இங்கே 9 பெருக்கல் p, அடுத்தது இது வந்து ஸோ 2 பெருக்கல் 9 அப்படின்னு இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ பாருங்க என்னெல்லாம் பொதுவாக எடுக்கலாம், ஸோ இங்கே 2p பொதுவாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ அதை எடுக்கலாம். ஸோ தட் இஸ் 2p வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் மிச்சம், தட் இஸ் p + 2ன்னு கிடைக்கும். ஸோ p + 2. ரைட், அடுத்தது பாருங்க இங்கே 9 இருக்கு இல்லையா, இந்த 9ஐ வெளியில் எடுங்களேன். அதுலேயும் 2 பக்கமும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் வெளியில் எடுங்க. அப்போ -9 வெளியில் எடுத்தீங்கன்னா இதே p + 2 இங்கே வந்துடணும். அப்போ பாருங்க மிச்சம் p இங்கே மைனஸ் ஆனது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு இருக்குதா, அப்போ நம்ம மைனஸ் வெளியில் எடுத்து இங்கே போட்டுட்டோம், அப்போ ப்ளஸ் இருக்கு, அப்போ +2 சமம் 0ன்னு ஆயிடுது. இப்போ பாருங்க p + 2 p + 2 ரெண்டுலையுமே காமனாக இருக்கா, அப்போ p + 2 எடுங்க. அப்படி பொதுவாக எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2p - 9ன்னு இருக்கா, ஸோ 2p - 9 சமம் 0. ரைட், இப்போ பாருங்க 2 நம்பர்ஸை பெருக்குன்னா 0 கிடைக்குதுன்னா அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக 0க்கு சமப்படுத்தணும் தானே, அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். தட் இஸ் p + 2 சமம் 0. அடுத்தது என்னது, 2p - 9 சமம் 0. ரைட், இப்போ ரெண்டையுமே சமப்படுத்துங்க, என்ன கிடைக்கும் நமக்கு, தட் இஸ் இந்த இடத்துல p ஆனது தட் இஸ் -2ன்னு மாறும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 2p சமம், இப்போ -9 அங்கே போச்சுன்னா 9 ஆகிடும், அப்போ p சமம் என்னது 9/2. அப்போ நம்மளுக்கு pக்கு பதிலாக 2 ஆன்சர் கிடைக்குது, தட் இஸ் -2ன்னு ஒன்று, அடுத்தது p சமம் 9/2 அப்படின்னு ஒன்று. அப்போ நம்ம இங்கே எழுதணும் p சமம் -2, 9/2 அப்படிங்கிற 2 சொல்யூஷன் கிடைக்குது. தேர்ட் கொஸ்டின், ரூட் ஆஃப் a பெருக்கல் a - 7 சமம் 3 பெருக்கல் ரூட் ஆஃப் 2. பாருங்க, தட் இஸ் ரூட் ஆஃப் a இன்ட்டு a - 7 தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு √2 இருக்கா. சரி, இப்போ 2 பக்கமும் ரூட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இருபுறமும் சார் வர்க்கம் எடுக்கிறோம். ஸோ 2 பக்கமும் ரூட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இருபுறமும் வர்க்கம் எடுக்கணும். ஸோ வர்க்கம் எடுக்கணும் அப்படின்னா தட் இஸ் ஒன்றும் இல்லை, தட் இஸ் ரூட் ஆஃப் a இன்ட்டு a - 7 ஹோல் ஸ்கொயர்டாக போடணும். ரைட், அதே போல் 3 இன்ட்டு √2 த ஹோல் ஸ்கொயர்டை போட்டுடணும். ரைட், இப்போ பாருங்கள் இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயர்டு கேன்சல் ஆகிடும். அடுத்தது இங்கே என்ன ஆகுது பாருங்கள், தட் இஸ் a இன்ட்டு a - 7 சமம் இந்த 3 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர்ட் ஆகும். அடுத்து √2க்கு மட்டும் இந்த ஸ்கொயர்டு எடுக்கும்போது ஸோ இந்த 2க்கும் இந்த ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது, ஸோ 3 3 9 பெருக்கல் இது 2 வந்துடுது, தட் இஸ் a இன்ட்டு a - 7 சமம் அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ தட் இஸ் a இன்ட்டு இது உள்ள பெருக்குங்க, a இன்ட்டு a ஸ்கொயர் -7 பெருக்கல் a 7a, இந்த 9 2 என்ன ஆகுது 18. இப்போ இது இந்த பக்கம் கொண்டாந்துருங்க, தட் இஸ் a ஸ்கொயர் -7a -18 சமம் 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
இப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 7a மைனஸ் 18 சமம் 0ன்னு நான் போட்டுக்கிறேன். சரி, இந்த இருபடி சமன்பாட்டில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், காரணிப்படுத்தணும்னா தட் இஸ் நம்ம ஏதேனும் 2 நம்பர்ஸை இங்கே போடணும். அந்த நம்பர் கூட்டுனா -7ஐயும் பெருக்குனா -18ஐயும் நம்மகிட்ட தரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும், தட் இஸ் ஸோ 2ஐயும் 9ஐயும் போடுங்க. ஸோ பாருங்க, 9ல் 2 போச்சுன்னா 7, அதில் 9 தான் பெருசா, அப்போ -7. அதே போல் 9 2 18 -18 போட்டாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த -7aக்கு பதிலாக +2a - 9aன்னு போட்டுட்டு இந்த -18 அப்படியே போட்டுக்கிட்டு ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்க இது எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் எப்படி இருக்கும், தட் இஸ் a பெருக்கல் ஏன்னு இருக்கும். 2 2 பெருக்கல் a, இங்கே 9 9 பெருக்கல் a, இந்த 18 ஆனது 9 பெருக்கல் 2ன்னு இருக்குமா. ஸோ நான் இப்போ இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கிறத மட்டும் நான் எடுக்க போகிறேன். தட் இஸ் இங்கே ஏவும் நம்ம ஜென்ரலாக இருக்குது. அப்போ ஏவை எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், a + 2ன்னு கிடைக்கும். அப்போ a + 2. அடுத்தது இங்கே பாருங்கள், ஸோ 2 இடத்துலையும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஜென்ரலாக எடுத்துகிட்டு 9ம் ஜென்ரலாக இருக்குது. அப்போ 9ஐ விடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், a இந்த மைனஸ் ஆனது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ அதில் மைனஸ் வெளியில் எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும், ப்ளஸ். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய a + 2 மாதிரியே இங்கே வர வச்சிடணும். அப்போ தான் நம்மளால் காரணிப்படுத்தி போட முடியும். ரைட், இப்போ பாருங்கள் a + 2 a + 2 ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்போ a + 2 பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் a - 9ன்னு கிடைக்கும். ஸோ a - 9 சமம் 0. ஓகே, இப்போ பாருங்கள் 2 நம்பர்ஸை பெருக்குனா 0க்கு ஈக்குவல் அப்படின்னா, ஸோ இது தனியாக 0 அல்லது இது தனியாக 0க்கு சமப்படுத்துகிறோம். ஸோ அப்போ அதான் பண்ண போகிறேன். ஸோ a + 2 சமம் 0. அடுத்தது a - 9 சமம் 0. ரைட், இப்போ இங்கே a சமம் என்னன்னாகும், -2. இங்கே a சமம் என்னன்னாகும், ஸோ +9. அப்போ ஏக்கு 2 மாதிரியான ஆன்சர்ஸ் கிடைக்கிறது. தட் இஸ் -2, 9. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஃபோர்த் கொஸ்டின், √2x² + 7x + 5√2 சமம் 0. √2x² + 7x + 5√2 சமம் 0ன்னு கொடுத்துருக்காங்களா. ரைட், இந்த மாதிரியான கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணுவோம், தட் இஸ் ஸோ நாமளா ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர்ஸில் ஸோ கூட்டுனா +7 இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது கிடைக்கணும். ஸோ அப்போ 7ன்னு போட்டுக்கோங்க மேலே. அடுத்தது பெருக்குனா ஸோ என்ன கிடைக்கணும், தட் இஸ் √2 இந்த 5√2 பெருக்குங்களேன். தட் இஸ் நான் இங்கே போட்டேன் பாருங்கள், √2. ஸோ 5√2 பெருக்குனிங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் இந்த 5 வெளியில் எடுத்துக்கோங்க. அது √2 × √2 √2 × √2ன்னு கிடைக்கும். அப்போ 5. ஸோ √2யும் √2யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 5 பெருக்கல் 2 என்னன்னு வரும், தட் இஸ் 10ன்னு வரும். அப்போ பெருக்குனா என்ன கிடைக்கணும், 10. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த √2யும் இந்த 5√2யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும், தட் இஸ் 10ன்னு கிடைக்கணும். இது ரெண்டையுமே பெருக்குனா நம்மளுக்கு I2 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது இல்லவா. ஸோ அந்த மாதிரி கூட்டுனா 7 பெருக்குனா 10 கிடைக்கிற மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம இங்கே போடணும். சரி, என்ன நம்பர் வரும், தட் இஸ் பாருங்க, 2யும் 5யும் கூட்டுனா நம்மளுக்கு 7 கிடைக்கும். அதே போல் 2யும் 5யும் பெருக்குனா 10 கிடைக்கும். ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த √2x² அப்படியே போட்டுக்கோங்க. ப்ளஸ் இந்த 7xக்கு பதிலாக மட்டும் 2ஆக பிரித்து போட போகிறோம். என்னென்னா ஸோ 2x + 5x அப்படின்னு பிரித்து போட்டுட்டு அடுத்து இந்த 5√2 ஆனதை அப்படியே போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், தட் இஸ் √2 × √2ன்னு போடலாம்ல. ஓகே, ரைட். அடுத்தது எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே √2 பெருக்கல் எக்ஸ் × எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இது 5 பெருக்கல் எக்ஸ்ன்னு இருக்குது இந்த இடம். அடுத்தது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 5 பெருக்கல் √2 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரலாக இருக்கிறத வெளியில் எடுக்கலாம். தட் இஸ் பாருங்கள், இங்கே √2x பொதுவாக இருக்கா. ஸோ அதை நீங்கள் வெளியில் எடுங்க. √2x பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் + √2. ஸோ எக்ஸ் + √2 போட்டுக்கோங்க. ப்ளஸ் இப்போ இங்கே 5 எடுங்க. 5 எடுத்திங்கன்னா வெளியில், சரி இப்படி எடுத்திங்கன்னா ஸோ எக்ஸ் + √2 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ் + √2 எக்ஸ் + √2 ஒரே போல் இருக்குது. அப்போ எக்ஸ் + √2 வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, தட் இஸ் √2x + 5ன்னு கிடைக்கும். ஸோ √2x + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குதா. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஸோ 2 நம்பர்ஸை பெருக்குன்னா 0வை தருது அப்படின்னா ஸோ அதை நம்ம தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். தட் இஸ் எக்ஸ் + √2 சமம் 0. அடுத்தது என்ன எடுத்துக்கலாம், தட் இஸ் √2x + 5 சமம் 0. ரைட், இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் சமம் -√2 மாறிடுது. இங்கே பாருங்கள், √2x சமம், ஆமாம் +5 அங்கே போச்சுன்னா -5.
அடுத்தது எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ -5/√2. அப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு 2 விதமான ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஒன்று -2, இன்னொன்று -5/√2. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். 5th கொஷின் 2x² - x + 1/8 = 0. 2x² - x + 1/8 = 0ன்னு கொடுத்துருக்காங்களவா. ஸோ இதுக்கு கீழே எல்லாம் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கே பகுதியில் 8 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே 8ஆக மாற்றணும். அப்போ 8ஆக மாற்றணும்னா இது 8ஆல் பெருக்கணும். அதே போல் இதை 8ஆல் பெருக்கணும். இதே 8ஆல் பெருக்கணும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ 8ஆல் பெருக்கணும். சரி, இப்போ பெருக்கி போடுங்க. தட் இஸ் 8 × 2 என்ன கிடைக்கும், தட் இஸ் 8 2 16x² / 8 -8x / 8 + 1/8 = 0. இப்போ எல்லா இடத்துலையும் 8 பொதுவாக இருக்கனால ஸோ நான் ஜென்ரலாக எடுத்துக்கிறேன். ஸோ 8 எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் 16x² - 8x + 1 = 0ன்னு மாறும். ரைட், இப்போ இந்த 8 கொண்டு வந்துட்டு நம்ம அங்கே 0 கூட பெருக்கினா என்ன கிடைக்கும், தட் இஸ் 16x² - 8x + 1 = 0ன்னு கிடைக்கும். இப்போ இது இருபடி சமன்பாட்டு ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நாமளா ஒரு 2 நம்பர்ஸ் எடுக்கணும். அந்த நம்பர்ஸை கூட்டினா -8 கிடைக்கணும். அதே போல் பெருக்குனா என்ன கிடைக்கணும், ஸோ 16 × 1 ஸோ ஒரு 16 அல்லவா, ஸோ இப்போ 16 கிடைக்கணும். இப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன, ஸோ நமக்கு நான் ஓப்பனாகவே நம்மளுக்கு தெரியுது, தட் இஸ் 4 × 4 தான். அப்போ -4 -4 இது ரெண்டையும் கூட்டுங்க, -8 கிடைக்கும். அதே போல் ரெண்டையும் பெருக்குங்க, -8 ப்ளஸ் 4 × 4 16. ரைட், அப்போ இந்த நம்ம 16x² அப்படியே எழுதிக்கலாம். இந்த -8xக்கு பதிலாக 2ஆக பிரிக்க போகிறோம். தட் இஸ் -4x - 4x + 1 = 0ன்னு போட போகிறோம். ரைட், இப்போ இங்கே எப்படி இருக்கு, தட் இஸ் இது வந்து 4. இப்போ இங்கே 4 இருக்கிறதுனால இதை நம்ம வந்து 4உடைய மடங்காக எழுதலாம். தட் இஸ் 4 × 4x × xன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இது என்ன, 4x, இது 4 × x அண்ட் இது 1 அப்படியே தான் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே ரைட், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள் 4x இதில் பொதுவாக இருக்கா, அப்போ நீங்கள் அதை வெளியில் எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், தட் இஸ் 4x வெளியில் எடுத்தோன்னா என்ன கிடைக்குது, தட் இஸ் 4x - ஒரு டைம் அப்படின்னு வருது. ஸோ அப்போ 4x - இது ஒரு டைம் 4x தானே, அப்போ -1. ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே -1 வெளியில் எடுங்க, என்ன கிடைக்குது, தட் இஸ் 4x - 1ன்னு கிடைக்குது அல்லவா. தட் இஸ் இந்த ப்ளஸ் ஆனது -× இருக்கும். ஒரு மைனஸையும் இங்கே இருக்கிற மைனஸையும் இங்கே இருக்கிற மைனஸையும் நம்ம இங்கே எடுத்து போட்டாச்சு, இந்த இடத்துல இருக்குது. அப்போ போட்டாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் இது ஒரு டைம் நம்ம எடுத்தோன்னா தட் இஸ் 1 × 4x - 1. அப்போ என்னெல்லாம் கிடைக்குது நமக்கு, தட் இஸ் 4x - 1 4x - 1. இது காமனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4x - 1 பெருக்கல். ஸோ இங்கே 4x - 1ன்னு வருது. அப்போ 4x - 1 = 0. ரைட், இப்போ பாருங்கள், ஸோ 4x - 1 = 0 அண்ட் 4x - 1 = 0. அப்போ எக்ஸ் 4x அப்படியே வச்சுக்கோங்க, 1 அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. இங்கேயும் அதையே பண்ணுறீங்க. ரைட், அப்போ x = என்ன, 1/4. அப்போ இங்கேயும் என்னது, x = 1/4. ஸோ அதில் நமக்கு என்ன தெரியுது, தட் இஸ் x = 1/4, 1/4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். பயிற்சி 3.10 கொஸ்டின் நம்பர் 2, எண் அணிகள் பங்கு பெறும் ஒரு கையுந்து விளையாட்டு போட்டி, அதாவது வாலிபால்ல ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடு விளையாட வேண்டும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g(n) = n² - n/2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் n அணிகள் பங்கு பெறுது. அந்த வாலிபால்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அணியும் மற்றொரு அணியோட விளையாடணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, 15 போட்டிகள் கொண்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தொடரில் வந்து மொத்தம் 15 போட்டிகள் இருக்கு. அண்ட் இவங்க என்ன கொடுக்குறாங்க, மொத்த போட்டிகளுடைய எண்ணிக்கையும் என்னன்னு கொடுக்குறாங்க, g(n) = n² - n/2 அப்படி தானே கொடுத்துருக்காங்க. மொத்த போட்டிகளுடைய எண்ணிக்கை என்னது, 15ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 15 தான் என்னன்னு சொல்றாங்க, ஸோ இங்கே இருக்கக்கூடிய g(n) இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் g(n) தட் இஸ் n² - n/2 அப்படிங்கிறது எதுக்கு சமமாக இருக்குது, 15க்கு சமமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை விட்டுடுங்க, ஸோ இதை எடுங்க. ஸோ n² - n/2 -15 = 0ன்னு ஆகுது. ரைட், இப்போ பாருங்கள், ஸோ சைடில் இப்போ இங்கே வகுத்தலில் 1 இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு 2ஆக மாற்றினீங்கன்னா இங்கே மேலே 2ஆல் பெருக்கினீங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் n² - n -30. ஸோ டோட்டலாகவே 2ஆல் எல்சிஎம் எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கிக்கோங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் n² - n -30 = 0 × 2 என்ன ஆகும், 0ன்னு ஆகிடும்.
அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, தட் இஸ் நாமளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும். ஸோ பெருக்குனா ஸோ -30 கிடைக்கணும், கூட்டுனா -1 கிடைக்கணும். இப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும்? ஸோ 6ஐயும் 5ஐயும் எடுங்களேன். 6ஐயும் 5ஐயும் எடுத்தீங்கன்னா ஸோ -6 போட்டிங்கன்னா ஸோ -6ல் 5 போச்சுன்னா -1. அதே போல் 6×5 30, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வரும். அப்போ நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ஸ் என்ன, -6 மற்றும் 5. சரி, அப்போ இதை போடுங்க, தட் இஸ் n². இங்கே வந்து இப்படி போட்டுட்டு ஸோ n² - n -30 = 0. ஸோ இந்த n² அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் n மட்டும் 2ஆக பிரித்து எழுதுங்க. தட் இஸ் -6n + 5n +-30 = 0. ரைட், இப்போ பாருங்கள் இதை எப்படி எழுதலாம், தட் இஸ் இதை n × n போடலாம். நெக்ஸ்ட் இது 6 பெருக்கல் n போடலாம், இது 5 பெருக்கல் n போடலாம், இது IR 30 போடலாம். ரைட், இப்போ இதில் பொதுவாக இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கலாம். தட் இஸ் இங்கே பாருங்கள் n, இங்கேயும் n பொதுவாக இருக்குது. அப்போ n வெளியில் எடுங்க, என்ன கிடைக்கும், n -6 கிடைக்குதா. ஸோ -6 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் +5 இருக்குது, இங்கேயும் வந்து 5 இருக்குது. பட் இங்கே எப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு இருந்திருக்கணும். ஓகே, அது அப்போ தான் நான் வந்து இது மைனஸாக மாறி இருக்கும். ரைட்டா, அப்போ நான் +5 வெளியில் எடுக்கிறேன். +5 வெளியில் எடுத்திங்கன்னா n -6. ஸோ n -6 = 0. தட் மீன்ஸ் இங்கே என்ன கிடைக்குதோ அதே இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இதுலேயுமே வந்து ஜென்ரல் எடுக்கலாம். தட் இஸ் n -6 அப்படிங்கிறது பொதுவாக எடுத்தோம்னா n + 5 கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 2 நம்பர்ஸை பெருக்குனா 0 கிடைக்குதுன்னா இது தனித்தனியாக 0 பண்ணலாம்ல. தட் இஸ் n -6 = 0 மற்றும் n + 5 = 0ன்னு போடலாம். ஸோ அதுதான் நான் இங்கே போடுறேன், n -6 = 0. அப்போ n = என்னன்னு கிடைக்குது, 6. அப்போ n + 5 = 0ன்னு போட்டோன்னா n = என்னன்னு கிடைக்குது, -5. ஸோ நிச்சயமாக இது போட்டிகளினுடைய எண்ணிக்கை நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ 6ங்கிறத கரெக்டாக இருக்க முடியும். ஸோ எனவே போட்டிகளின் எண்ணிக்கை வந்து 6. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.